இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப இருக்கேன் இட்லி நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், உளுத்தம்பருப்பு 1 கப் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெருங்காய கட்டி, அது கூடவே உளுத்தம்பருப்பு 1 கப்பு. இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு 1/2 கப்பு. துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். 1/2 கப்பு துவரம்பருப்பு. தீயை சிம்மில் வச்சுட்டு நல்ல மிதமான அனலில் நல்லா சிவக்க வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா சிவக்க வதக்கியாச்சு. அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைக்க போகிற ஜார்லேயே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பொரியலுக்கு காஞ்ச மிளகாய். இங்கே பாருங்கள், சின்னதாக புளி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு செவந்தால் போதும். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுருக்கேன் ஜாரில். மிளகாவும் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலை. இந்த அளவுக்கு செவந்தால் போதும். எள்ளு எடுத்துருக்கேன், 1/4 கப்பு எடுத்துருக்கேன். வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூட்லேயே அது நல்லா பொரிச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த பொடிக்கு தகுந்த கல் உப்பு. சூடு நல்லா ஆறிடுது. இதை அப்படியே ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்துட்டேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்துட்டேன். நல்லா நம்ம இட்லி பொடி அரைக்கிற பதத்துக்கு பொடி எப்படி அரைக்குமோ அந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடலாம். ரொம்ப கொரகொரப்பாக இல்லாமல் மீடியமாக அளவுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக அரைச்சிருக்கேன் பாருங்கள் இட்லி பொடி. இங்கே பாருங்கள் இட்லி பொடி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லெண்ணெய் நெய் விட்டு சூப்பராக சாப்பிட்லாம். நான் இட்லிக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். இங்கே பாருங்கள், இதை நான் கொஞ்சமாக ரெடி பண்ணதால் நம்ம உடனே அப்படியே மாற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பாத்திரத்தில் கொட்டி நல்லா சூடு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜாரில் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டா 6 மாதத்துக்கு சூப்பராக வச்சு சாப்பிட்லாம். 1 ஹவருக்கு முன்னாடியே கடலைப்பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வடிச்சிட்டு ஜாரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே கொரகொரப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். அப்படியே பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு இருக்குது. உப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் பச்சை மிளகாவும் அப்படியே அள்ளி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒன்றா கலந்து. இது பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கோம் வடை போடுறதுக்கு தான். எண்ணெய் நல்லா காயிட்டும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்தாச்சு. நமக்கு வடை எந்த சைஸு வேணுமோ சைஸுக்கு இங்கே பாருங்கள் உருண்டையாக எடுத்துக்கலாம். அப்படியே அப்படி தட்டி கவரில் வச்சு கூட தட்டுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாக எடுத்து இது பாருங்கள் எல்லாமே தட்டி சேர்த்துருக்கேன். போட்ட உடனே திருப்பாதீங்க, உடஞ்சிரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். வடையெல்லாம் நல்லா வெந்துடுது. அப்படியே எடுத்துடலாம்.
பாருங்கள், நல்லா எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுங்க. சூப்பரான மசால் வடை ரெடி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசால் வடை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்ல மொறுன்னு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற மாவையும் மசால் வடை ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா வடை ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், உளுந்து வடைக்கு உளுந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அரைச்சிடலாம். எண்ணெய் வச்சுருக்கேன், நல்லா காயட்டும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா கலந்து வச்சுருக்கேன். நம்ம அப்படியே வடைக்கு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், வடையெல்லாம் போட்டுட்டேன். அப்படியே திருப்பி விடுங்க, நல்லா செவரட்டும். போட்ட உடனே திருப்பிடாதுங்க, உடஞ்சிடும். நல்லா வெந்துட்டு இந்த கலர் இருந்தால் போதும். எண்ணெயை நல்லா வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு கொரப்பாக இருந்தால் போதும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி பொடி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.